பிரைஸ் தி லார்ட். இந்த விலையில்லா விடுதலை இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சி, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குமே கூட நிறைய விடுதலையை ஏசப்பா கொடுத்துருப்பாங்க. நிறைய அற்புதத்தை உங்கள் வீட்லேயும் கூட உங்களும் கூட பர்சனலாக ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்திருப்பார். நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர், உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலைனாலும் இருக்கலாம், நிச்சயமாக கர்த்தர் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கட்டாயமாக அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஸோ இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலையும் கூட பாடுவோம். எல்லாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் பாடலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்து அகன்றடினும் நிலை மாறி புவி அகன்றடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றடினும் நிலை மாறி புவி அகன்றடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் நமக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் நமக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன். எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் ஆத்துமாவை காக்கிற தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் உங்க போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காக்கிற தேவன் இயேசு உங்களோடு இருக்கிறாருங்க. விசுவாசத்தோடு போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஏசப்பாவை நோக்கி பார்த்து, எங்கே இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் சாபம் மட்டுமே நிலைத்திருக்குதே, என் வாழ்க்கையில் சாபம் மட்டுமே நிலைச்சிருக்குதே, என்ன பாவம் செய்தனோ இந்த சாபத்துக்குள்ளாயிட்டேன், பரம்பரை சாபமோ இல்லை வேறு ஒரு சாபமோ என்னன்னு தெரியலையே, ஆனால் சாபத்துக்குள்ளாகவே நான் இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க தானே, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க தானே. எவ்விதமான சாபமாக இருந்தாலும், எவ்விதமான பாவமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தருகிற கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஏசப்பாவை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. யோர்தானும் செங்கடலும் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வந்தப்ப கூட அதை உடைத்து, அதை பிளந்து, அதை கடக்க செய்த கர்த்தர் இப்போ உங்க பக்கத்தில் இருக்காருங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து, சாப பிசாசின் சோதனை போதிலோ இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம், சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானு செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானு செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலோ, சாப பிசாசின் சோதனை போதிலோ இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், பிசாசின் சோதனை போதிலோ, சாப பிசாசின் சோதனை போதிலோ இயேசு என்கிற நாமத்தில் எல்லா சாப சோதனைகளையும், எல்லா சாப பிசாசின் கிரியைகளையும் அகற்றியவர். சோத்திரம் செலுத்துமா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம்
ஏசப்பா பார்த்து நன்றி ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிற உடைய மகத்தான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளுடைய சாபத்திலிருந்து அநேகருக்கு நீங்கள் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற உடைய மகத்தான கிருபைகளுக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கு நன்றி இயேசுப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது உங்களை எல்லா நேரத்தையும் பொறுப்படுத்துக்கோங்க இயேசு என்னும் வல்லமேல் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம நல்லா ஆராதித்தோம். அடுத்ததாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அநேகர் விடுதலை பெற்றுக்கொண்டு வருகிறாங்க. அநேக சாட்சிகளை எங்களால் கேட்க முடிகிறது. நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாரத்திலும் ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை குறித்து பேசும்படியாக கர்த்தரே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இதுவரை நடத்தி வருகிறதை நாங்கள் எல்லாருமே பார்க்கிறோம். உண்மையிலேயே கர்த்தர் மிகவும் நல்லவர், நம்மை அதிகமாய் நேசிப்பவர். எந்தெந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளை நமக்கு சுட்டி காண்பித்து அதிலிருந்து விடுபட வேண்டியான வழிகளையும் நமக்கு காண்பித்து அதிலிருந்து விடுதலையும் தருகிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். நம்மை அதிகமாக நேசிக்கிற தெய்வம். உங்களையும் அவர் அதிகமாக நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு அதிகமாக நேசிக்கிறார். இன்றைக்கும் இயேசு உங்களை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப் போகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் சாபம் என்று உண்டா அப்படின்னு அநேகர் கேட்பாங்க. நிச்சயமாக சாபம் என்கிற ஒன்று உலகத்தில் இருக்கிறது. இந்த சாபத்தினால அநேகர் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அநேகர் சாபத்தினால பிடிக்கப்பட்டு அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக இழப்புகளின் மத்தியில் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் தொழிலில் இருக்கிற, உங்கள் வேலையில் இருக்கிற, உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தில் தடுத்து கொண்டிருக்கிற இந்த சாபங்கள், இந்த சாப கட்டுகள், சாப நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபங்களும் ஒளிந்து போக போகிறது. இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். அதை குறித்து தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சாபத்தை குறித்து என்ன சொல்கிறது, இந்த சாபம் எப்படி வருகிறது, இந்த சாபம் வந்தால் ஒரு மனிதன் எப்படி பாதிக்கப்படுவான், எப்படிப்பட்ட பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும், இதிலிருந்து நாம் எப்படி நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வது என்பதை இன்றைக்கு பார்த்து இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா சாப கட்டுகளிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு இன்றைக்கு சாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள்.
இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் சாபத்தீடானதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் சாபம் இருக்கிறது. இந்த உலகத்தில் சாபம் மனிதனை எப்படியெல்லாம் பிடிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, சாபம் அப்படி என்னையா சாபம், எப்படி சாபம் வரும்னு. பாருங்க, ஒரு மனிதன் அவன் நல்லவனாக இருக்கும் பொழுது, அவன் பரிசுத்தமாய் வாழும் பொழுது எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு மனிதன் பாவம் செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த பாவத்தை விரும்பி செய்கிற நபராய் மாறும் பொழுது, பாவமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்து விடும். சாபத்தை கொண்டு வந்து அந்த சாபத்தை நிமித்தமாக அநேக இழப்புகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஒன்றுமே செய்கிறதில்லை, எங்கள் வாழ்க்கையில் எதுக்கு சாபம் வருதுன்னு சொல்லி. நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னாலும் முன்னோர்கள் செய்த சாபம் உங்களை தொடர்ந்து வரும். எப்படி? முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுடைய தாத்தா பாட்டி, முன்னோர்கள், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய பெற்றோர்கள் வைத்திருக்கிற ஏதோ ஒரு சொத்து, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிடுவோமே. ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு அப்புறம் யாருக்கு அது சொந்தமாகும்? உங்கள் பெற்றோருக்கு அது சொந்தமாக இருக்கும். அதுக்கடுத்தாக அது உங்களுக்கு சொந்தமாகும். அப்போ பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எங்கள் பூர்வீக சொத்து, இது எங்கள் தாத்தாவுடைய வீடு, இது எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு, இது எங்களுக்கு தான் சொந்தம் என்று அநேகர் உரிமை கொண்டாடுவதை பார்க்குறோம். அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபமானது தலைமுறையாக தொடரும். சாபமானது இந்த தலைமுறையில் இருக்கிற நபர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த தலைமுறையில் இருக்கிற நபர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத நபர்களாக சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த சாபமானது தொடர்ந்து வரும். ஆனால் இதில் வேதனையான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இது சாபத்தினால் வந்த விளைவு என்கிறதே தெரியாது. இந்த சாபத்தின் இப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கேனே தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் வெறுத்து போய் இனி வாழவா வேண்டாம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட நபர்களாக அநேகர் இருப்பாங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி பார்க்க முடிகிறது. நாம் வாசித்த இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். சாபம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். சாபமான காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனமானது நம்ம எச்சரிக்கையை நம்ம பார்க்கணும். பாருங்கள், சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிடும் சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் விரும்பாத ஒரு விஷயம் சாபம். நீங்களும் நானும் சாபத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது இயேசுவின் திட்டம் அல்ல. நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. அவருடைய விருப்பம் நீங்கள் நானும் சாபத்தோடு வாழ்வதல்ல. சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் இயேசப்பா ஆசைப்படுறாரு. அதனால தான் சாபத்தீடானதற்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கும்படியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்க, ஒரு மனிதன் சாபத்தீடான பொருட்களை சிலதை எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கோபமானது இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மோண்டது என்றது இந்த வசனத்தில் பார்க்குறோம். பாருங்க, நான் முதலே சொன்னேன், சாபத்தீடானதற்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு அந்த வசனம் இதற்கு முன்பாக வாசித்த வசனமானது ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது நம்ம பார்க்கலாமே. பாருங்கள், நான் உங்களுக்கு அதை வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை என்கிற ஒரு பெரிய ஒரு கோட்டை, அந்த கோட்டையை தாண்டி தான் அவங்க என்ன செய்யணும், அடுத்தவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்துக்கு போகணும். அந்த கோட்டை நடுவில் இருக்குது. அந்த கோட்டை என்ன பிரச்சனைனா, அங்கே கோட்டையை திறந்து எங்கள் பட்டணத்தின் வழியாக நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லி வழி விட்டுட்டா இவங்க ஈஸியாக அந்த கோட்டையை உள்ளே ஓடி போயிடலாம். ஆனால் அவங்க அது அப்படி வழி விடாதபடி கோட்டைகளை அடைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்கள் பட்டணத்தை தாண்டி நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் இங்கேயே நிறுத்தப்படும், போக வேண்டிய இடத்திற்கு, போக வேண்டிய கானான் தேசத்திற்கு போக முடியாதபடி ஒரு தடை ஏற்படுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7 நாட்களும் அதை என்ன செய்யுங்க, ஒன்றும் பேசாமல் நீங்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் நாளில் 7 முறை அதே போல் சுற்றி வந்த பொழுது, எக்காலம் ஊதும் பொழுது, துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது கோட்டை தரமட்டமாக இடிந்து விழும். அப்படி விழும் பொழுது நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கப்படுங்க, எதையுமே உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சொல்லி, அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தீடான எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாமே சாபமானது, எதையுமே உங்களுக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஆசைப்பட்டு
ஒரு மனிதன் இருதயத்தில் வந்த சில ஆசை, அந்த ஆசை நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? நம்ம வாசித்த இந்த வசனம் சொல்லப்படுகிறது, ஆகான் என்கிற ஒரு மனிதன் சாபத்தீடானதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான். எடுத்து என்ன செய்தான்? வைத்து கொண்டான். ஒரே ஒரு மனிதன் சாபத்தீடானதை எடுத்துக்கிட்டான். ஆனால் இங்கு வசனத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தருடைய கோபம் உண்டது. ஒரு மனிதன் செய்த தவறு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கோபம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த கோபம் வந்தவுடனே என்ன நடந்தது தெரியுமா? இவன் சாபத்தீடானதை எடுத்த உடனே, இவங்க கோபம் வந்த உடனே பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிற ஒரு காரியம் வருகிறது. இவங்க அடுத்ததாக ஒரு தேசம், எரிகோ கோட்டை எல்லாம் வெற்றி பெற பெரிய ஒரு தேசம். எரிகோ கோட்டை பிரம்மாண்டமாக பேசப்பட்ட ஒரு தேசம் எரிகோ. அதையெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு பட்டணம் இவங்க யுத்தத்துக்கு போகணும். அது என்ன பட்டணம் என்றால் ஒரு சின்ன ஒரு பட்டணம், ஆயிங்கிற பட்டணம். அப்போ யோசுவாவோடு கூட இருந்த யுத்த வீரர்கள் வந்து சொல்கிறாங்க, யோசுவா நம்ம எல்லாரும் சண்டைக்கு போக வேண்டாம், ஒரு 2000 பேர் இல்லை ஒரு 3000 பேர் போதும், அது ஒரு சின்ன பட்டணம் தான், போய் ஈஸியாக அந்த பட்டணத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் என்று இவர்கள் போகும் பொழுது அந்த பட்டணத்தில் இவர்கள் தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைய வேண்டிய ஒரு நிலைமை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ சாபமானது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைகிறதோ, நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே தான் முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் கிரியை செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய தொழிலில் சாபம் கிரியை செய்யும் பொழுது தொழிலில் விருத்தியை பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் சாபம் கிரியை செய்யும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷத்தை, நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சாபம் கிரியை செய்யும் பொழுது அவர்களால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சாபம் மிகவும் கொடூரமானது. சாபம் மிகவும் கொடியது. இங்கு ஒரு மனிதன் தவறு செய்கிறான். ஆகான் என்கிற ஒரு மனிதன் அவன் தவறு செய்கிறான். சாபத்தீடானவைகளை எடுத்து தன்னோடு கூட வைத்து கொண்டதினால இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த பட்டணமாகி ஆயி பட்டணம், சின்ன பட்டணம், உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் போனால் அந்த பட்டணத்தை ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அவங்க சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வி. என்ன, 3000 பேர் போகிறாங்க யுத்தத்துக்கு, கிட்டத்தட்ட 36 பேர் அதில் வெட்டுப்பட்டு செத்தார்கள். ஒரு மனிதன் செய்த தவறுக்கு 36 பேர் மரித்து போயிட்டாங்க. இதுதான் சாபம். ஒரு நபர் செய்கிற சாபம், ஒரு நபர் செய்கிற பாவம், அந்த பாவம் சாபமாய் மாறும் பொழுது அநேகர் எது பாதிப்புகளாகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் பாருங்க, அவர் நல்ல ஒரு வாலிப சகோதரன், நல்லா படித்தார், நல்லா படித்து முடிச்சோன்னா நல்ல ஒரு வேலை, வெளிநாட்டுக்கு போனார். நல்ல கை நிறைய சம்பாத்தியம், மாதம் பல லட்சங்கள் வருமானம், நல்ல சந்தோஷமாக குடும்பம் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க குடும்பமே வறுமையில் இருந்த ஒரு ஏழ்மையில் இருந்த ஒரு குடும்பம். இந்த சகோதரன் படித்து வேலைக்கு போன நல்ல ஒரு வசதியான குடும்பமாக, இந்த பட்டணத்திலே மிகுந்த ஒரு செல்வமிக்க குடும்பமாக மாறிட்டாங்க. அநேக காரியங்கள், ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு, சொந்த வீடு, நிலப்புலங்கள், மற்ற காரியங்கள், காரு, நினைச்ச எல்லாம் வாங்கக்கூடிய, ஏன்னா நல்ல ஒரு வருமானம் நல்லா இருந்தது. நல்ல அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக போய்கொண்டே இருந்தது. பாருங்க, இப்படி திடீரென்று ஒரு நாள் ஒரு வியாதி நிமித்தமாக அந்த சகோதரன் பாதிக்கப்பட்டார். கடுமையான வியாதி. என்ன, ஏன் வந்துச்சுன்னு இதில் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வியாதிக்கான காரணம் தெரியல, இது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. இந்த வியாதியின் கொடூரம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டரும் அநேக வைத்தியங்கள், ஏன்னா கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழித்து பார்த்து எப்படியாவது காப்பாற்றிடணும். ஏன்னா அந்த சகோதரனை வைத்து அந்த குடும்பமே ரொம்ப ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்குது. அவன் எப்படியாவது அவரை காப்பாற்றணும், எப்படியாவது சரிப்படுத்தணும். இவங்க போராடும் பொழுது கடைசியில் அந்த சகோதரன் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடைசியில் அந்த நோயின் தாக்கத்து நிமித்தமாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அவர் மரித்து போனார். அநேகர் பேசினாங்க, ஆளுக்கு ஒன்றா பேசினாங்க. ஐயோ என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படி ஒவ்வொன்றா பேசினாங்க. கடைசியில் விசாரித்தா அந்த ஊரில் இருந்த ஒரு நபர் சொன்ன ஒரு காரியம் மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருந்தது. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவங்க தாத்தா செஞ்ச பாவம் எல்லாம் பேரனை பாதிச்சிருச்சு. உண்மையிலே அந்த வாலிப தம்பி நல்ல ஒரு தம்பி, எந்த ஒரு தவறு உலக பிரகாரமாக பாவம் சொல்லக்கூடிய எதையுமே செய்யாத ஒரு தம்பி, நல்ல வாழ்ந்த ஒரு சகோதரன் பாருங்கள், நல்ல ஆசீர்வாதம். ஆனால் திடீர்னு ஒரு பாதிப்பு, திடீர்னு ஒரு இழப்பு, குடும்பமே நிலை குலைந்து போனது. விசாரித்து பார்த்தா அவங்க தாத்தா அநேகரை ஏமாற்றி, அநேகரை வஞ்சித்து, அவங்க இடங்களெல்லாம் ஏமாற்றி, படிக்க தெரியாத மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட ஏமாற்றி இடத்தெல்லாம் வாங்கி அநேக காரியங்கள். இதுக்கெல்லாம் காரணம் பாருங்கள், இதெல்லாம் அவங்க தெரியாமல் ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்டு அந்த செய்த காரியங்கள் எல்லாம் சாபமாக வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒன்றுமே செய்யாத பையன், அவன் எதுக்கு அதை சாகணும், அவன் எதுக்கு அது மரித்து போடணும். ஆரம்பத்தில் சொன்ன போல தான்
எப்படி என் தாத்தா சொத்து எனக்கு தான், எங்கள் தாத்தா சம்பாதிச்சது, எங்கள் தாத்தா சம்பாத்தியம், அவருடைய வீடு, எங்கள் தாத்தாவுடைய ஒரு பெரிய ஒரு வியாபார ஸ்தலம், இது எனக்கு தான் சொந்தம்னு எப்படி உரிமை கொண்டாடுறீங்களோ அதே போல் நீங்கள் வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டான்னு சொன்னாலும் சரி, சாபம் உங்களை தொடர்ந்து வரும். சாபம் உங்களை தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாக்கும். ஒரு மனிதன் செய்த தவறு தலைமுறைகளை பாதிச்சிடும். ஒரு மனிதன் செய்த தவறு குடும்பங்களை பாதிச்சிடும். குடும்ப உறுப்பினர்களை எத்தனை பேரை பார்க்க முடியும். சில நேரங்களில் சில நபர்கள் ஊனமாய் பிறந்துடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்கிறாங்க, அப்பா நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஏன் இப்படி நடந்தது? சாபம். இந்த சாபம் பொல்லாதது, சாபம் கொடூரமானது. சாபத்தின் விளைவு நிறைய பேர் தெரியாது. அதனால தான் துணிச்சலாக தவறு செய்கிறாங்க, துணிந்து பாவம் செய்கிறாங்க. மற்றவர்களை ஏமாற்றும்படியாக, மற்றவர்களை வஞ்சிக்கும்படியாக, மற்றவர்களை ஏமாற்றி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளும்படியாக அநேகர் தாங்கள் செய்வது சாபமாக மாறும் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறாங்க. அது பெரிய பாதிப்பு பாருங்க, குடும்பத்தையே பாதிச்சிடும். ஒரு மனிதன் ஆகான் செய்த தவறு சாப தீரானதைகளை எடுத்து வைத்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 பேர் வெட்டுப்பட்டு செத்தார்கள் என்று வசனம் சொல்லுது. 36 பேர் சாவுக்கு ஒருத்தன் செய்த தவறு, அவனுடைய பாவம் காரணமாக மாறிடுச்சு. இந்த சாபம் எல்லாரையும் அழிச்சிருச்சு பாருங்க. இந்த சாபம் யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற, ஆண்டவரே நாங்கள் ஒரு சின்ன பட்டணத்தில் தோற்று போயிட்டோமே, இந்த சின்ன பட்டணத்தில் எப்படி நாங்கள் தோற்று போகலாம், இந்த பட்டணத்தில் நாங்கள் ஜெயிக்கணுமே ஆண்டவரே அப்படின்னு போய் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அந்த யோசுவா 7:11 ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம இப்போ வாசிக்க அப்படி கேட்கலாம். உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள். அதில் 7:11 வாசிக்க நம்ம கேட்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. யோசுவா விசாரித்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ தப்பு செய்யல, ஆனால் உங்கள் படையில் இருக்கிற ஒரு நபர் தப்பு செஞ்சிட்டான். ஆகான்கிற ஒரு நபர் என்ன செஞ்சிட்டான், அவன் செய்ய தப்பு. நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன், சாபத்தீடானதில் எதையுமே எடுத்துக்கிடாதீங்க, சாபத்தினால எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, எதையுமே தொடாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது பாவம், இது தப்பு, இது தவறு, நம்ம இவங்களை ஏமாற்றி இதை செய்யக்கூடாது, ஏமாற்றி இதை வாங்கக்கூடாது. நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேகரை ஏமாற்றுகிற நபர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் அநேகரை ஏமாற்றுகிற நபர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வியாபாரத்தில், தொழிலில், வேலையில் அநேகரை ஏமாற்றுகிற நபர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு சாபமாக மாறிடும். இன்றைக்கி உங்களுக்கு ஆசீர்வாதமாக தெரியும், உங்களுக்கு வருமானம் நிறைய வருது, இந்த ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்குது, எனக்கு என்ன பேர் புகழ் ஆஸ்தி இருக்குது, நான் போனால் நிறைய மரியாதை கிடைக்குது, என்னை நிறைய பேர் பெரிய ஒரு கனவானை போல பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் சந்ததிகள் சாபத்தினாலே பாதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகளுக்கு அது சாபமாக மாறும், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சாபமாக மாறும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தலைமுறை தலைமுறையாக அது சாபமாக தொடர்ந்தே தீரும். நீங்கள் செய்கிற பாவம், நீங்கள் செய்கிற தவறு, உங்களுடைய மீறுதல்கள் உங்கள் சந்ததியை பாதிக்கும். நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் பாருங்க, அவங்க அப்பா ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கிற நபர், ஆனால் மன வளர்ச்சி குன்றிய ஒரு பையன் வீட்டில். ஏன் இப்படி நடந்தது, ஏன் இதனால் நடந்துச்சு அப்படின்னா, அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியம். இன்னைக்கு பார்க்க அது நல்லா தெரியும். இன்னைக்கு பார்க்க ஆஹா பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிட்டோமே, அநியாயமான வருமானம். வேதம் சொல்லுகிறது, அநியாயமாய் சம்பாதிக்கிற வருமானம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது சாபம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் நியாயமாய் சம்பாதிக்கிற வருமானம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். மற்றவர்களை வஞ்சித்து, மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியத்தை செய்து சம்பாதிக்கிற எதுவாக இருந்தாலும் அது சாபமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அது சாபமாக தொடரும். உங்கள் சந்ததிகளை சாபமாக அது தொடர்ந்தே தீரும். நீங்கள் நினைக்கலாம் பணத்தை வச்சு எதனாலும் வாங்கிடலாம் சொல்லி, சாபத்தை மாற்ற முடியாது. எவ்வளோ பணம் இருக்கட்டும், நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா, நிறைய தப்பு செஞ்சிடலாம், கடவுளுக்கு போய் நிறைய காணிக்கையை கொடுத்துடலாம், கடவுளுக்கு நிறைய பணத்தை கொடுத்தா கடவுள் ஏமாந்துருவார். யார் சொன்னது? அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமாக நம்மகிட்ட இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க. பணத்தை கொடுத்து எதையுமே வாங்க முடியாது, சாபத்தை மாற்ற முடியாது. நிறைய பேர் சும்மா பொய் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ ரூபா கொண்டு வாங்க, ஒரு பரிகாரம் பண்ணுற உங்களுக்கு சாபம் இல்லை, போகாது, அது அவன் குடும்பத்துக்கு சாபமாக மாறிடும். உங்களை யார் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ அவங்க குடும்பத்துக்கு சாபமாக மாறிடும். சாபம் பின்தொடரும். சாபம் அநேகரை பிடிக்கும். சாபம் அநேக வியாதிகளை கொண்டு வந்துடும். சாபம் அநேக பாதிப்புகளை கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு தெரியல.
ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை சாபத்திலிருந்து விடுவிக்க போகிறார். இந்த உலகத்திலேயே சாபத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்கிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அதனால தான் இயேசு நமக்காக சாபமானார்னு. நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்றும்படியாக இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி எல்லா சாப கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு காத்திருக்கிறார். விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுங்கிறத இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாசித்த அந்த யோசுவா 7:11 பாருங்க, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் இது தவறுன்னு தெரிஞ்சால் அதை செய்யக்கூடாது. இது தப்பு தான் தெரிஞ்சால் அதுலேருந்து நீங்கள் மாறணும், அதுலேருந்து நீங்கள் விடுபடணும். இது செய்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நான் செய்கிற காரியம் சரியா தப்பா, இவங்களை நான் ஏமாத்துறேனா ஏமாத்தலையா, இவங்களை நான் வஞ்சிக்கிறேனா வஞ்சிக்கலையா, இவங்க கிட்ட ஏமாற்றி விடுபட்ட காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னா சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுலேருந்து முதல்ல மாறணும். இந்த உடன்படிக்கை அன்று சொன்ன பாருங்க, எதையும் தொடக்கூடாது. நீ போங்க, இந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அந்த பட்டணத்தில் இருக்க எல்லாரையுமே தீக்கிரையாக்கிருங்க, எல்லாரையும் அழித்து போடுங்க, எதையும் தொடாதீங்கன்னு சொன்னால் அதற்கு கீழ்ப்படியணும். சாபமான காரியங்கள், சாப தீடானவைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். அதைத்தான் அன்று சொல்ல, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கையை மீறினா சாபம் தொடரும். அந்த சாபம் உங்களை தொடர்ந்து உங்களை பாழாக்கி உங்களை நிர்மூலமாக்கிறோம். உடன்படிக்கைக்கு திரும்புங்க. ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது நேர்மையான நபராக தான் இருந்திருப்பீங்க. காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண ஆசை வந்து உங்களை வழி தவற பண்ணியிருக்கோம். அதை யோசித்து பார்த்து உங்கள் வழிகளை சரி பண்ணுங்க. உடன்படிக்கை சரி பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தவறு, அது ஏதோ ஒரு நிமித்தமாக வந்திருக்கும், அதை சரிப்படுத்துங்க. இந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. சாபத்தீடானதை நீங்கள் எடுத்துட்டீங்க. அதை எடுத்துட்டு பாருங்க, ஒரு பக்கம் எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் களவு செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் வஞ்சிக்கிறீங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறீங்க. எல்லாத்தையும் கொண்டு வியாபார ஸ்தலத்தில் பத்திரமா வச்சுக்கிறீங்க. நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டோம், இந்த பணம் இது அநியாயமாக சம்பாதித்தது, இந்த சொத்து அநியாயமாய் வந்தது, இந்த பொருள் அநியாயமாக வந்தது, இந்த ஆஸ்திகள் எனக்கு அநியாய வருமானத்தினால் அநியாய சம்பாதினால் வந்தது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு, என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் சந்ததிகள் நல்லா இருக்கும், எனக்கு இல்லாட்டில் ஒரு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், ஒரு 5 தலைமுறை உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சாபம் உங்கள் தலைமுறை இந்த சாபத்தினாலே பிடிக்கப்பட்டு உங்கள் தலைமுறை இல்லாமல் போயிடும். நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. உங்கள் மேலே ஏதோ கோபத்தில் எதுவும் நான் சொல்லலைங்க. இதை பரிசுத்த வேதாகமும் அப்படி தான் சொல்லுகிறது. யார் ஒருவர் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்களோ, யார் ஒரு அநியாயத்துக்கு இடம் கொடுக்கிறார்களோ, யார் மற்றவர்களை வஞ்சிக்கும்படியான காரியங்களை செய்கிறார்களோ, யார் மற்றவர்களுக்கு களவுகளை திருடுகளை செய்து சம்பாதிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில சாபம் தொடரும். இதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. சாபம் வரத்தான் செய்யும். அதுலேருந்து மாறணும். மற்றவர்களை வஞ்சித்திருக்கீங்களா, உடனே அதை விட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீ மன்னிங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அடுத்ததாக நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட, சாபத்தினால எடுத்து நான் களவு செஞ்சுட்டு ஆண்டவரை, களவு செஞ்சீங்களா, மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை, இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. அதே போல் பொருட்களை வச்சுருக்கிறீங்களா, முடிஞ்சால் திருப்பி கொடுத்துருங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க, இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யுங்க, சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு. சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஏதோ ஒரு சரீர பலவீனத்து நிமித்தமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தில் பலவீனம் வந்து காரணம் என்ன தெரியுமா? இந்த சாபம்தான். நீங்கள் நிறையா மருத்துவரில் பார்த்துருப்பீங்க, நிறையா டாக்டர்ஸ் நீங்கள் போகும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் இருப்பதற்கான ஒரு அறிகுறியே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நோய் இருக்கும். காரணம் சாபம். உங்கள் வாழ்க்கையில் வந்த சாபம். இன்றைக்கு அந்த சாபத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் சாபத்தோடே இருக்கணும், சாபத்தோடே அழிந்து போகணும், உங்கள் தலைமுறைகள் சாபத்தோடே இருந்து அப்படியே அழிந்து நாசமாக போகணும், அப்படி ஆண்டு நினைக்கல. நீங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்படணும், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம்,
நான் ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் என்ன தவறு செய்தீங்க, என்ன பாவம் செஞ்சீங்க, என்ன துரோகம் செஞ்சீங்க, எந்த காரியத்தை களவு செஞ்சீங்க, எந்த காரியத்தை வஞ்சித்து வைத்தீங்க, யார் யாரை ஏமாற்றினீங்க, எல்லாமே தெரியும். எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் அப்படி செஞ்சுட்டேன், இது தவறு தான், இது தவறுன்னு தெரிந்து செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உடன்படிக்கைக்கு நேராக திரும்புங்க. உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளும் மாறும். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் அதற்காகத்தான் பேசி கொண்டிருக்கிற ஒரு விடுதலை தரும்படியாகத்தான். சாபத்தீடானது இருக்கக்கூடாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க சாபமும் இருந்துக்கலாம், ஆண்டவரையும் கூட வச்சுக்கலாம். வாய்ப்பே கிடையாது. சாபத்தீடானது இருக்கும் இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். ஏன்னா சாபம் கர்த்தரை விட்டு பிரிச்சிடும். சாபம் ஏசப்பாவுக்கு தூரமாக உங்களை கொண்டு போயிடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொன்னாங்க, ஏசப்பா கிட்ட வந்து விடுதலை எல்லாம் உண்மை. ஆனால் சாபம் இருந்தால் உங்களால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதே. இந்த சாபம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கப்படணுமே. நீக்கப்பட்டால் தான் நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒப்பு கொடுத்தா தான் சாபம் நீக்கப்படும். நீங்கள் ஒப்பு கொடுத்தா தான் சாபம் மாற்றப்படும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலேருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோட கூட இருக்க மாட்டேன். ஆண்டு சொல்ல, இனி உங்கள் கூட இருக்க மாட்டேன். பாருங்க, சாபத்தீடானதை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? உடனே அந்த ஆகானை கண்டுபிடித்தாங்க, அதை தவறு செய்த மனிதனை கண்டுபிடித்தாங்க. சாபத்தீடானதற்கு காரணமான மனிதனை கண்டுபிடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவன் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவி, அவனுடைய பொருள், அவனுடைய கூடாரம் எல்லாத்தையும் கொண்டு வைத்து பாருங்க, அவர்கள் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டரித்து போட்டாங்களாம். அதைத்தான் செய்யும் சாபம். பாருங்க, ஒரு சின்ன ஆசை, ஒரு பண ஆசை, இதனால் என்ன இருக்குது? ஒரு சின்ன விஷயம் தானே. உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கும், உங்களுக்கு அதனால் என்னன்னு இருக்கும். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பார். அதனால் பாதிக்கப்பட்ட நபருடைய வேதனையை கர்த்தர் பார்ப்பார். அதனால் பாதிக்கப்பட்ட நபருடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்து அவர்கள் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் அது சாபமாக மாறிடும். அதனால தான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒருவேளை எல்லாம் இழந்து போய் சாபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். சாபத்து நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்து தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, இந்த சாபம் மாறும். ஏன் தெரியுமா? அவர் நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி, பாவம், சாபம், வியாதியிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து சாபத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரு மெய்யான தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். உங்களுக்கும் எனக்கும் அவரால் விடுதலை தர முடியும். அந்த விடுதலைக்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே இருக்கிற இடத்துல நான் சொன்ன காரியங்களில் உங்கள் இருதயத்தில் உணர்த்தப்பட்டா அதெல்லாம் அப்படியே அறிக்கையிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட ஒரு களவை நான் செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட நபர்களை நான் ஏமாற்றிட்டேன், இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்படுகிற காரியத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் கேட்டால் இப்பொழுது இயேசு உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லாருமே அப்படி ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. உங்களுக்கு இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாபத்திலிருந்து விடுதலை, ஆண்டவரே நீங்கள் பேச சொன்னீங்க, பேசியாச்சு. யார் யாரெல்லாம் உண்மையாக தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் யார் யாரெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறாதா, என் வாழ்க்கையில் சாபம் இருக்குன்னு இது வரைக்கும் நான் தெரியாமல் இருந்துட்டேன், ஆனால் இப்படிப்பட்ட பாதிப்புகள் எனக்கு இருக்குது, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஒன்றா இணைந்து என்னால் வாழ முடியல, என் குடும்பத்துக்குள்ளே போனால் எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலைமையில் யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மலமாய் போவதாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உணர்ந்து ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அதே போல் ஆண்டவரே, தொழிலில் இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சுட்டேன், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வேலையில் நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தால் எனக்கு தவறுன்னு தெரியாமலே நான் செஞ்சுட்டேன், அது நிமித்தமாக ஒரு சாபம், பாதிக்கப்பட்ட நிலைமை, என்னுடைய தொழிலே என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாமே முடங்கி போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்து அடுத்து என்ன செய்ய வாழவே வழி இல்லாத நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
இதுவரை இருந்த எல்லா சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இதுவரைக்கும் செய்த எல்லா தவறுகளும் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே இங்கே மன்னிங்கப்பா. ஆண்டவரே மன்னிப்பதற்கு தயப்படுத்துறதுக்கு எங்கள் தெய்வம் நீங்கள். ஆண்டவரே அப்பா, அர்ப்பணிக்கிற இந்த சகோதரனை மன்னிங்க, ஒப்பு கொடுக்குற இந்த சகோதரியை மன்னிங்க. ஆண்டவரே இவர்கள் செய்த தவறுகளை கர்த்தர் மன்னிங்க. ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற, இவருடைய தொழிலில் இருக்கிற, இவருடைய வேலைகள் இருக்கிற, இவருடைய ஆண்டவரே வியாபாரத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி இல்லாமல் நிர்மூலமாய் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இனி ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இவர்கள் தொழில் மீண்டும் ஆண்டவரே துளிரடையட்டும். ஆண்டவரே துளிர்க்கப்படட்டும் ஐயா. இவர்கள் தொழிலில் ஒரு விருத்தி உண்டாகட்டும். வேலைகளில் வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும். இதை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போவதாக. ஆண்டவரே எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே சரீரத்தில் வியாதியோடு, இந்த வியாதி மாறாதா, எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எவ்வளோ மருத்துவத்துக்காக செலவு பண்ணிட்டேன், ஆனால் அந்த சாபத்தினால அந்த வியாதி வந்துச்சு எனக்கு தெரியல, இனி ஆண்டவர் மன்னிப்பாரான்னு கேட்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையை இறங்குங்க. ஆண்டவரே போதும்பா. சரீரத்தில் பாடுகள், சரீரத்தில் உபத்திரவம், ஆண்டவரே வேதனை, ஆண்டவரே சில நேரம் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த உலகத்தில் வாழணும், இந்த வியாதியோடு இருக்கிறதுக்கு நம்ம மரித்து போயலாம் நினைக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே கண்ணீரோடு அர்ப்பணிக்கிற இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விடுதலை கட்டளையிட்டு நான் செபிக்கிறேன். ஆண்டவரே சாபத்துங்கள் மாறட்டும். சாபத்து நிமித்தமாக வந்த அந்த வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே பா, உங்க நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சாப கட்டுகளிலிருந்து, சாபத்தின் வல்லமைகளிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. விடுவித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இனி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலைகளில், வியாபாரத்தில், தொழிலில் இருக்கிற எல்லா சாபங்களும் நீங்கி சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆசீர்வாதமாக வாழும்படியாக இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து விடுவித்து நான் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் சாபம் இல்லை. சாபங்கள் எல்லாமே விலகிருச்சு. எல்லா சாபத்தையும் கர்த்தர் மாற்றி அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிட்டார். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஏசப்பாட்டை அர்ப்பணித்து ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள் மறைஞ்சிரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா சாபங்களும் மாறிடும். உங்களுடைய வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இனி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். மேலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால், உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் திரையில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை தெரியப்படுத்தலாம். இமெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். விடுதலை இயேசு